ஹாய், வெல்கம் டு வாண்டு மோக்ஷி சேனல். என்னடா பொம்மைய கையில வச்சுன்னு வீடியோக்கு வந்திருக்காங்கன்னு பாக்குறீங்களா? இது பொம்மை இல்லைங்க, உண்டியல். பாத்தீங்களா, பசங்க இதுலதான் அவங்களோட சேவிங்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. இன்னைக்கு அந்த உண்டியலை நாங்க ஓபன் பண்ண போறோம். பண்ணிட்டோம். இதுல உள்ள காசு எல்லாமே எங்க அம்மா அப்புறம் அவங்க ஆயா வீட்டுக்கு போகும்போது எங்க அம்மா வீட்டுக்கு போகும்போதெல்லாம் நாங்க குடுக்கறதையும் தான் சேர்த்து இதுல போடுவாங்க. ஆக்சுவலா இது ஒரு நல்ல விஷயத்துக்காக இன்னைக்கு இந்த உண்டியலை பிரிக்கிறோம். ஏன்றத வீடியோவோட எண்ட்ல சொல்றோம். எல்லாருமே மிஸ் பண்ணாம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எதுக்காக இதை நாங்க பிரிக்கிறோம் அப்படின்றத நம்ம வீடியோஸ் பார்த்திருந்த நண்பர்கள், லைவ் பார்த்த நண்பர்கள் முக்காவாசி பேருக்கு தெரியும். எல்லாரும் தெரிஞ்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல போடுங்க, யாரு கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். 10 minutes டைமா? 10 minutesலாம் வீடியோ போகுது. கேட்டுங்க, டப்பு டப்புன்னு லைக் பண்ணிடுங்கப்பா. கனவுல கடவுள் கண்ணை குத்துறாரு பாத்துங்க. எதுக்குன்ற இப்ப இதுல எவ்வளவு இருக்குன்றதா நீங்க எல்லாருமே அசைன் பண்ணி சொல்லிடுங்க, யாரு கரெக்டா சொல்றீங்கன்னு பாக்கலாம். அப்படிலாம் இல்ல, நீங்க இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 year அவங்க சேர்த்து வைக்கிறாங்க. இது எவ்ரி இயர் நாங்க ஒரு டைம் இந்த மாதிரி பிரிப்போம். இது 4th டைம் இந்த மாதிரி நாங்க பிரிக்கிறது. என்னடா இதெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க? மோஸ்ட்லி இதுல வாங்குற காசுல எதுவுமே வாங்கி சாப்பிட மாட்டாங்க, உண்டியல்ல தான் போட்டுருவாங்க. நாங்க எதனா வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்தா மட்டும் தான் வாங்கி சாப்பிடுவாங்க. மற்றபடி சேவிங்ஸ்ன்ற காசை அவங்க சேவிங்ஸ்ல தான் போடுவாங்க. அது நல்ல ஹேபிட் பசங்களுக்கு, அதனால அந்த மாதிரி நாங்க ஒரு இது பண்ணிருக்கோம். இரு மொத்தமா போர் ரெடி பண்ணிக்கலாம்னா அரக்குது அதெல்லாம் எடுத்து. இந்த வாட்டி நோட்டு தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஆமா, நோட்டு தான் நிறைய அதிகமா இருக்கு. காயின் அதிகமா இருக்கு, காசு நோட் காசு தான் அதிகமா இருக்கு. 100 ரூபாலாம் இருக்குப்பா. 250, 350. அதான் 1 ரூபாய் இருக்கு. 100 ரூபாய்லாம் அவ்வளோ வாங்க மாட்டேங்குது. இது பொங்கல் காசு, அவர் பிறந்த நாளைக்கு கொடுப்பாங்கல்ல அவங்க எல்லாருமே, அந்த காசு எல்லாமே போட்டுட்டோம். அவ்வளவுதான், உண்டியல் காலி. முடிஞ்சது, எதுவுமே கிடையாது. அவ்வளவுதான், இவ்வளவுதான் சேர்த்துறீங்க. எவ்வளவு இருக்கு நினைப்போமா? 100, 200 என்றன்னு சொல்லி ஆட்டியா போட்டுறாதீங்கப்பா. 300, 350. 10 rupees காயின் மட்டும் எடு மோச்சு. நீ 5 rupees எடு. 400. 10 எடுக்காதப்பா நீ. 15. இருங்க அவள்தான் 10 காலி. குடுமா. 440. குடுமா போதும். 25. 460. 35. 40. இதெல்லாம் என்னதுமா பழைய காலத்து? போடு. அது இல்ல அது எடுத்துரு, காசு கிடையாது. அப்ப நான் இது சும்மா வச்சுக்கிறேன். 460, 470. காட்டுப்பா, அது என்ன கொடுப்பா, அம்மாட்ட கொடு. 480. 40. 490. 500. 20, 30. 200 இருக்கு. நோட்ஸ் பாத்தீங்கன்னா 530 rupees. இருமா இருப்பா. 200. 350. 200. 410, 430, 440. இங்க வைமா, அப்பதான் மாட்டோம். அதை எடுக்காதீங்க. 490, 500, 120, 530. நோட்ஸ் 530 இருக்குப்பா. இதுல எவ்வளவு இருக்கு? 200. 730. ஃபர்ஸ்ட் 2 rupees காயினா எடுத்துறேன். நானே எடுத்துறேன். 1 ரூபாய் எல்லாம் நீங்க கவுண்ட் பண்ணுங்க. 1 ரூபாய் அதே வச்சிருங்க.
என்ன என்னலையா இதோ என்ற அந்த ஊருக்கு 2 ரூபீஸ் காயின் எல்லாம் எடுத்துட்டேன். அப்ப நாங்க அதெல்லாம் 2 ரூபீஸா? இதெல்லாம் 1 ரூபீஸ். அதெல்லாம் எத்தனை காயின்லாம் பாருங்க. 3 4 5 6 30 ரூபா இருக்கு இதுல. இது 10 ரூபா சேர்த்தா 40 ரூபா. 10 11 40. இதெல்லாம் எல்லாம் சேர்த்து எவ்வளவு ஆகுது? இதுல 40 இருக்கு. இதெல்லாம் சேர்த்து எவ்வளவு ஆகும்? இது என்ன மொத்தமா? மொத்தமா இது வந்து 730 இருக்கு. 770 770 இந்தா அம்மா என் கையில இலவை இலவை ம். 780. சோளம் 80 தானா? ஆமா 780 இருக்கு. இதுல என்ன அது? அதான் நான் அது போடாத திரும்ப உள்ள. அம்மா அதுல அந்த காசு துபாய் இருக்கு இதுல. காசு மாதிரி இருக்குல்ல. அந்த இது காசு ஓ ஃபாரின் கரன்சியா? சரி ஓகே. இப்போ இதுல வந்து 780 இருக்கு. கரெக்டா சொன்னவங்க யாரும் பார்க்கலாம். எப்பா நாங்க சொன்னதுக்கு அப்புறமா எல்லாரும் கமெண்ட் பண்ண கூடாது, முன்னாடியே கமெண்ட் பண்ணிடணும். ஆனா இதுல இருந்து வேற நம்ம நிறைய காசு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கோம் அப்போ. ஆமா தண்ணிக்கெல்லாம் சில்லறை இல்லைன்னா எடுத்துட்டோம். சில்லறை இல்லைன்னா இந்த ஒரு தடவை ஒரு 200 ரூபாய் ஒண்ணு அர்ஜென்ட்டா தேவைன்னு எடுத்தோம், போடல அத. இரு இப்போ சொல்லிடலாம். இப்போ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா தள்ளி வா. 780 ரூபீஸ் இருக்கு. ஓகேங்களா? இத வந்து இது இவங்க அப்படியே ரெண்டு பேருமே சேர்த்து வச்சது. இவங்க 2 பேருமே தான் இந்த காசு சேர்த்து வச்சதுக்கு சேர்த்து வைக்கலாம். அப்பதான் கொஞ்ச நாள் 1 இயரா சேர்த்து வச்சிருக்காங்க. போன வருஷம் நான் கொடுத்தது நீ கொடுக்கும் போது சேர்த்து வச்சு ஆரம்பிச்சதுதான். கொடுத்தோம்ல அப்பத்துல இருந்து எந்திரிமா. அப்பதான் சாப்பிட்டோம். இன்னும் 700 ரூபாய் தான். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா 2 பேரும் தனித்தனியா தான் சேர்த்துட்டு இருந்தாங்க. அப்புறமா தான் இல்ல நாங்க 2 பேருமே ஒண்ணா சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஸ்டார்ட் பண்ணாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் தனித்தனியா தான் சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னாங்க. நாங்க தான் விடல, 2 பேருமே சேர்ந்தே சேர்த்து வைக்கிறோம்னு சொன்னோம். எதுக்குப்பா? இதோ சைனீஸ் இப்போ இந்த காசு எதுக்குன்னு மோக்ஸி கேட்டே இருக்கா. எதுக்கு சொல்லுங்க? உங்களுக்கு சொல்றதுக்காக தான். அதானம்மா? ஆனா பேர் தெரியாதா? இது எதுக்காகன்னா அவங்க ஸ்கூல்ல வந்து எவ்ரி இயர் வந்து பாத்தீங்கன்னா புவர் சில்ட்ரன்ஸ்க்கு கஷ்டப்படுற பசங்களுக்காக ஒரு இருமா நம்மளால புரியாது. முடிஞ்சதுதான், எவ்வளவு வேணா கொடுக்கலாம் நம்மளுக்கு. அவங்களுக்கு வந்து நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தான் உங்க மிஸ் பேர் என்னப்பா? செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது சௌந்தர்யா மிஸ் அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சொன்னாங்க, புவர் சில்ட்ரன்ஸ்க்கு எதனா நீங்க கொடுங்க அப்படின்ட்டு. நாங்க அப்ப எதுவுமே நினைக்கல. இவங்க அப்பத்துல இருந்தே இவன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுல இருந்தே இவன் வந்து சேர்த்து வைப்பான். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ரா நீ சேர்த்து வைக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே சேர்த்து வச்சுட்டு இருந்த. சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆமா கொடுக்கறது தான். செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே அவன் சேர்த்து வைப்பான். செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல தான் அந்த மாதிரி சொல்லவும் சரி செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவன் சேர்த்து வைக்கிறது அவனே தான் கேட்டான். அப்பா நான் இந்த காசை கொடுத்துருவா, நீங்க என்னை திட்டக்கூடாதுன்னு சொல்லி கேட்டான். நான் அப்பதான் சொன்னேன், இதுக்கு ஏன்டா திட்ட போறேன், இதுக்கெல்லாம் திட்ட மாட்டேன்டா, அது நீ சேர்த்து வைக்கிற காசு, அங்க பாருமா நீ சேர்த்து வைக்கிற காசு, அது நீ விருப்பப்படுற மாதிரி கொடுக்கலாம், தப்பு கிடையாது. வேஸ்ட் செலவு தான் பண்ணக்கூடாது. நீ சேர்த்து வைக்கிற காசுல யாருன்னா ஒருத்தவங்க ஹெல்ப் பண்றியா பண்ணுப்பா, தப்பு கிடையாதுன்னு சொல்லி அன்னைக்கு சொன்னதான். அதனால அன்னில இருந்தே எப்படி அவங்களுக்குனே சேர்த்து வைப்பான், புவர் சில்ட்ரன்ஸ்க்குனே சேர்த்து அவனுக்கு நாங்க சாப்பிடறதுக்கு வாங்கி கொடுக்குற காசை கூட ஒரு சில டைம் போட்டு வச்சிருவான். தேவையில்லைன்னு போது எதனா தேவைன்னா அவனே வாங்கி சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற காசு இதுல சேர்த்து வாங்கி சாப்பிடுனா அதுக்கு தனியா கேட்பான், உண்டியலுக்குன்ட்டு போட்டுருவான் தனியா உண்டியல்ல. அந்த மாதிரி சேர்த்து வச்சதுதான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு? 780 780 ருபீஸ் இருக்கு. நீ என்ன சேர்த்த? நீங்க 2 பேரும் சேர்ந்துதான். அதனால ஆமா அதனால இவங்க 2 பேர்லயுமே இருமா சொல்லிடுறேம்மா. அதனால வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே எவ்ரி இயர் வந்து நாங்க கொடுக்குற மாதிரி இந்த இயரும் கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணியிருந்தோம். 750 வந்து பாத்தீங்கன்னா 780 இதுல வந்து மொத்தமா 780 இருக்கு. அதனால இவங்க 2 பேரையுமே இதுல மென்ஷன் பண்ணி இத்தேஷ் மிஸ்கிட்ட கொடுக்கும்போது அதே தான் சொல்லணும். இது மோக்ஷிதா தங்கச்சியும் சேர்த்து வச்சது தெரியும். ஓகேவா? 2 பேருமே போட்டு இனிஷியலை போட்டு கொடுத்தாச்சு. இது வந்து நாளைக்கு அவங்க ஸ்கூல்ல போயிட்டு, நாளைக்குன்னா மண்டே அவங்க ஸ்கூல்ல போயிட்டு அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிவிடுவாரு. ஏதோ அவங்களுக்கு இப்பயே சின்ன வயசுல இந்த ஒரு தாட்டை அவங்களுக்கு கொடுக்கணும், நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்து உதவணுன்ற தாட்டை கொடுக்கணுன்றதாக தான் இந்த மாரி. அது நாங்களா சொல்லலை, அவனா விருப்பப்பட்டு கேட்டான், அதுல இருந்து அப்படியே கண்டினியூ பண்றோம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ஒரு வாட்டி இந்த மாதிரி வீடியோ பண்ணி காட்டலாம், மத்த குழந்தைங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்ல சேர்த்து வைக்கணும்னு, அதுக்காக போடுறது. இப்ப இந்த வயசுல இருந்தே அவங்களுக்கு இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தாதானே. அதனாலதான் அவங்க யாருன்னா உதவணுன்ற ஒரு மனப்பான்மை வரணும்ல, அவங்க கிட்ட இருக்கிறத அவங்க ஷேர் பண்ணிக்கணும், அவ்வளவுதான்.
நாங்க அவங்களுக்கு செய்யறதுக்கு நாங்க 2 பேர் இருக்கோம். அந்த மாதிரி இல்லாத பசங்களுக்கு அவங்க செய்யணுன்ற ஒரு எண்ணத்தை விதைக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி பண்றோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸை பார்த்து நிறைய பேர் இந்த மாதிரி முன்னாடி வருவாங்க செய்யறதுக்கு. அதனால ஷேர் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட்னால நாங்க மேன்மேலும் வளர உங்களோட ஆசீர்வாதத்தோட இந்த வீடியோவை நாங்க முடிக்கிறோம். தேங்க்யூ, பாய். பாய்.